வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். பிரதமர் மோடி நாளை சென்னை வருகையை முன்னிட்டு 5 அடுக்கு பாதுகாப்பு பணிகள் தீவிரம். போலியோ இல்லா சமுதாயம் தொடர குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்குங்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள். ஒடுக்கப்பட்ட மக்களை காத்தவர் ஐயா வைகுண்டர். தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி எக்ஸில் பதிவு. புதுச்சேரி மக்களவை தொகுதி பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. குழந்தைத்தனமான காரணத்தை கூறாமல் மதுரை எய்ம்ஸ் பணிகளை மத்திய அரசு விரைந்து முடிக்க வேண்டும். அமைச்சர் மா சுப்பிரமணியன் வலியுறுத்தல். நாட்டின் தேசிய மலர் என கூறப்படும் தாமரை சின்னத்தை ஏன் ஒரு அரசியல் கட்சிக்கு ஒதுக்கினீர்கள்? நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. திரிணாமுல் காங்கிரசுடன் கூட்டணிக்கான கதவுகள் இன்னும் திறந்தே உள்ளன. காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் அறிவிப்பு. என் வாழ்க்கை மலர் படுக்கையால் ஆனது அல்ல. மகனின் உருக்கமான பேச்சை கேட்டு கண் கலங்கிய முகேஷ் அம்பானி. ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல். செங்கடலில் மூழ்கிய கப்பல். இனி விரிவான செய்திகளை காணலாம். பிரதமர் மோடி வருகையை முன்னிட்டு சென்னையில் நாளை 5 அடுக்கு பாதுகாப்புகள் போடப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி நாளை பகல் 1:15 மணிக்கு மராட்டியத்தில் இருந்து விமானம் மூலம் புறப்பட்டு சென்னைக்கு மதியம் 2:45 மணிக்கு வருகிறார். பின்னர் விமான நிலையத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் புறப்பட்டு கல்பாக்கம் ஹெலிகாப்டர் தளத்திற்கு வருகிறார். பின்னர் கல்பாக்கம் அணு உலை ரியாக்டர் மேம்பாடு திட்டத்தை பார்வையிடுகிறார். இதனைத் தொடர்ந்து சென்னை நந்தனத்தில் நடைபெறவுள்ள பாரதிய ஜனதா பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றுகிறார். இந்நிலையில் பிரதமர் வருகையை முன்னிட்டு சென்னை விமான நிலையம், OMCA மைதானம், கல்பாக்கம் அணுமின் நிலையம் உள்ளிட்ட இடங்களில் 5 அடுக்கு பாதுகாப்புகள் போடப்பட்டுள்ளது. இதற்காக கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தோர் தலைமையிலான போலீஸ் உயர் அதிகாரிகள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் தவறாமல் சொட்டு மருந்து வழங்குங்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று தமிழகம் முழுவதும் நடைபெறுகிறது. சொட்டு மருந்து வழங்கும் மையங்கள் காலை முதல் மாலை 5 மணி வரை செயல்படும் என்றும் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இன்று போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும் என தெரிவித்துள்ளது. இதனிடையே குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து தவறாமல் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளத்தில், போலியோ இல்லா சமுதாயம் தொடர இன்றைய போலியோ சொட்டு மருந்து முகாம்களில் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் தவறாமல் சொட்டு மருந்து வழங்குங்கள் என்றும், நலமான குழந்தைகளே வளமான எதிர்காலத்திற்கான ஒளி என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். ஐயா வைகுண்டசாமியின் 192வது அவதார தின விழாவையொட்டி தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஆளுநர் ஆர்.என். ரவி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், விஷ்ணு பகவானின் அவதாரமான ஐயா வைகுண்டரின் 192வது பிறந்தநாளை முன்னிட்டு அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் என்றும், விளிம்பு நிலை மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களை காப்பாற்றவும் சமூக பாகுபாடுகளை ஒழிக்கவும் தோன்றியவர் ஐயா வைகுண்டர். ஞானம் மற்றும் ஆன்மீகத்தின் ஊற்றாகவும் சனாதன தர்மத்தின் நியதியாகவும் விளங்கும் அவரது அகில திரட்டு அம்மானை புத்தகம் மனிதகுலத்தை எக்காலத்திற்கும் வழிநடத்தும் என தெரிவித்துள்ளார். குழந்தைத்தனமான காரணத்தை கூறாமல் மதுரை எய்ம்ஸ் பணிகளை மத்திய அரசு விரைந்து முடிக்க வேண்டும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் போலியோ சொட்டு மருந்து முகாமினை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், போலியோ சொட்டு மருந்து என்பது ஒரே தவணையில் அளிக்கக்கூடிய மருந்தாகும். இந்தியாவில் குடும்ப நலத் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்றும், நாகை மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அரசு பொது மருத்துவமனையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை திறந்து வைப்பதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், மரங்கள் அகற்றப்படவில்லை, அதனால்தான் மதுரை எய்ம்ஸ் காலதாமதம் என குழந்தைத்தனமான போலித்தனமான காரணத்தை கூறாமல் மதுரை எய்ம்ஸ் கட்டிட பணிகளை மத்திய அரசு விரைந்து முடிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். நாட்டின் தேசிய மலர் என கூறப்படும் தாமரை சின்னத்தை ஏன் ஒரு அரசியல் கட்சிக்கு ஒதுக்கினீர்கள் என சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார்.
அப்போது விவசாய சின்னம் ஒதுக்கப்படாதது குறித்து பேசிய அவர், தேர்தல் சின்னம் தொடர்பான மனுக்களை தேர்தல் ஆணையம் பெற்று சின்னம் ஒதுக்கும் நேரம் வரும்போது விண்ணப்பங்களை பரிசீலனை செய்து கட்சிகளுக்கு சின்னம் ஒதுக்க வேண்டும். ஆனால் முதலில் விண்ணப்பித்து விட்டார் என்ற ஒரே காரணத்திற்காக கர்நாடகத்தைச் சேர்ந்த ஒரு கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னத்தை உடனடியாக தேர்தல் ஆணையம் ஒதுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது என்று கேள்வி எழுப்பினார். மேலும் நாம் தமிழர் கட்சியின் வாக்கு சதவீதத்தை குறைக்க சதி நடக்கிறது என்றும் முதலில் பாஜகவின் தாமரை சின்னத்தை ஒழிக்க வேண்டும் என்ற அவர், தேர்தல் முடிந்த பின் இது தொடர்பாக வழக்கு தொடருவதாக கூறினார். நாட்டின் தேசிய மலர் என கூறப்படும் தாமரை சின்னத்தை ஏன் ஒரு அரசியல் கட்சிக்கு ஒதுக்கினீர்கள்? நான் மயில் சின்னம் கேட்டபோது தேசிய பறவை என்று சொல்லி அந்த சின்னத்தை வழங்க மறுத்துவிட்டு பாஜகவுக்கு மட்டும் தேசிய மலரை சின்னமாக கொடுத்தது ஏன்? இதுதான் ஜனநாயகமா என்று கேள்வி எழுப்பினார். புதுச்சேரி மக்களவை தொகுதி பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பல்வேறு கட்சிகள் கூட்டணி, தொகுதி பங்கீடு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. இந்நிலையில் பாஜக முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி மக்களவை தொகுதி பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக என்ஆர் காங்கிரஸ் நிறுவனரும் முதலமைச்சருமான ரங்கசாமி அறிவித்துள்ளார். வேட்பாளர் யார் என்பதை பாஜக விரைவில் அறிவிக்கும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். பல்லாவரத்தில் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாமை அமைச்சர் தாமோ அன்பரசன் பங்கேற்று துவக்கி வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் பேருந்து நிலையத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் தலைமையில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் பங்கேற்று குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கி முகாமை தொடக்கி வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் 1288 மையங்களில் சுமார் 2,38,231 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. இதில் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி, தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் அழகு மீனா, மாவட்ட மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அலுவலர் பரணிதரன், 2வது மண்டல குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை ஆகியோர் உடன் இருந்தனர். விருத்தாச்சலத்தில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் அமைச்சர்கள் சி.வே. கணேசன், ஏவா வேலு பங்கேற்று சிறப்புரையாற்றினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் காட்டுக்கூடலூர் சாலை காய்கறி மார்க்கெட் அருகில் மேற்கு மாவட்ட திமுக நகர திமுக இளைஞரணி சார்பில் தமிழக அரசின் நிதிநிலை விளக்கம் மற்றும் எல்லோருக்கும் எல்லாம் திராவிட மாடல் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் கலந்து கொண்டு தலைமை உரையாற்றினார். மேலும் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு கலந்து கொண்டு வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 40 தொகுதிகளையும் திமுக மற்றும் இந்திய கூட்டணி வெல்ல அனைவரும் பாடுபட வேண்டும் என சிறப்புரையாற்றினார். இதில் மாவட்ட, நகர, ஒன்றிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதாவது இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற வகையில உலக அதிசயங்களில் ஒன்றாக கலைஞருடைய நினைவிடத்தை கட்டிய மாமனிதர் தான் அண்ணன் ஏவா வேலு என்பதை நேரத்தில் தெரிவித்து, எனவே தலைவர் கலைஞரின் புகழ் ஓங்குக, தலைவர் கலைஞரின் புகழ் ஓங்குக. 7000க்கும் மேற்பட்டிருக்கிற உடன்பிறப்புகள் கூடியிருக்கிறார்கள் என்று சொன்னார். நான் அப்படி பார்க்கவில்லை. இதோ பிரிக்கப்பட்டிருக்கிற கழகத்தினுடைய கடலூர் மேற்கு மாவட்டத்தினுடைய ஒரு மாவட்ட மாநாடு தான் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா என்று நான் எண்ணி பார்க்கிற அளவுக்கு இந்த கூட்டம் கூடியிருக்கிறது. அதில் நிரம்ப நம்முடைய சகோதரிகள் கூடியிருக்கிறார்கள், ஆண்களை விட. நான் இப்படி பார்க்கிறேன், அவர் பிறந்த நாளாக நான் பார்க்கிறேன். திருவண்ணாமலையில் நடைபெற்ற போலியோ சொட்டு மருந்து முகாமை தமிழக சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு. பிச்சாண்டி துவக்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் பேருந்து நிலையம் அருகே மேம்படுத்தப்பட்ட வட்டார சுகாதார நிலையம் சார்பில் 5 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்றது. வட்டார மருத்துவர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற முகாமில் தமிழக சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு. பிச்சாண்டி கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போட்டு தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை 106 மையங்களில் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெறுகிறது. நிகழ்ச்சியில் மாவட்ட கவுன்சிலர் ஆறுமுகம், பேரூராட்சி தலைவர் சரவணன், நகர செயலாளர் அன்பு உட்பட பலர் கலந்து கொண்டனர். மகளிருக்கான இலவச பேருந்தில் இதுவரை 412 கோடி பேர் பயணம் மேற்கொண்டுள்ளதாக ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் டி.ஆர். பாலு கூறியுள்ளார். சென்னை அடுத்த மாங்காட்டில் முதல்வர் மு.க. ஸ்டாலினின் பிறந்த நாளையொட்டி தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை குறித்த விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது.
மாங்காடு நகர செயலாளர் ஜஃபருல்லா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை அமைச்சர் தாமு அன்பரசன், நாடாளுமன்ற குழு தலைவரும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான TR பாலு பங்கேற்று சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சியின் போது பேசிய TR பாலு, நானும் ஸ்டாலினும் சேர்ந்து தமிழ்நாடு மக்களின் துயரத்தை துடைப்போம் என பிரதமர் மோடி கூறியதாக கூறினார். தொடர்ந்து மகளிருக்கான இலவச பேருந்தில் இதுவரை 412 கோடி பேர் பயணம் மேற்கொண்டுள்ளதாகவும், உரிமை தொகையாக மாதம் 1,15,00,000 பேர் பயனடைந்துள்ளதாகவும், காலையில் பள்ளியில் 17 லட்சம் குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்படுகிறது எனவும் திமுகவின் திட்டங்கள் குறித்து விளக்கி பேசினார். இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய பாராளுமன்ற துணைத் தலைவர் மேடையில் இருக்கிறார். துறைமுகத்தை வழிநடத்தி செல்கின்ற தமிழக துறைமுகங்களை வழிநடத்தி செல்கின்ற தம்பி ஏவா வேலு, மாணவி ஏவா வேலு அவர்கள் மேடையில் இருக்கிறார். எல்லா பேரும் சொல்றதும் அவங்க 2 பேர் மட்டும் சொல்லல. யாரு முதல்வர், இந்த நாட்டினுடைய முதல்வர், நாட்டினுடைய பிரதமர், அவங்க 2 பேரும் தெரியலையா? குழப்பராகாதவங்களா? அபிஷியல் மீட்டிங், ஒரு அதிகாரப்பூர்வமாக நடந்து கொண்டிருக்கின்ற நாட்டு பணத்துல, நாட்டினுடைய கஜானாவிலிருந்து கொண்டு வருகின்ற பணத்துல செலவாகின்ற ஒரு கூட்டம், துறைமுகத்தினுடைய தொடக்க விழா. அதுல அவங்க 2 பேர் சொல்லல சொன்னா எந்த அளவுக்கு மட்டமா அந்த நாட்டினுடைய பிரதமர் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு அதுவே. புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் கூடுதல் மெட்ரோ ரயில் இயக்கப்படும் என்று மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துள்ளது. தெற்கு ரயில்வேயில் சென்ட்ரல் மற்றும் தாம்பரம் இடையே பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் இன்று காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை 7 நிமிடங்களுக்கு ஒரு மெட்ரோ ரயில் இயக்கப்படும் என்று மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துள்ளது. வழக்கமான ஞாயிறு கால அட்டவணையின்படி இரவு 8 முதல் 10 மணி வரையிலும் ஒவ்வொரு 15 நிமிட இடைவெளியிலும் ஒவ்வொரு 10 நிமிட இடைவெளியிலும் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என்று மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துள்ளது. கோடை காலம் துவங்கியுள்ள நிலையில் ஆவின் ஐஸ்கிரீம் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழக அரசின் ஆவின் நிறுவனம் பால் மட்டுமின்றி பால் தொடர்பான 100க்கும் மேற்பட்ட பொருட்களையும் விற்பனை செய்து வருகிறது. இதில் பால்கோவா, நெய், வெண்ணெய், மில்க் ஷேக், சாக்லேட், குல்ஃபி, கப் ஐஸ்கிரீம், சாக்கோபார் உள்ளிட்ட பால் பொருட்களை ஆவின் விற்பனை செய்து வருகிறது. இந்நிலையில் ஆவின் ஐஸ்கிரீம் இன்று முதல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. ஆவின் சாக்கோபார் ஐஸ்கிரீம் விலை 5 ரூபாய் உயர்ந்து 25க்கும், ஆவின் வெண்ணிலா பால் விலை 2 ரூபாய் உயர்ந்து 30 ரூபாய்க்கும், வெண்ணிலா கிளாசிக் கோன் விலை 5 ரூபாய் உயர்ந்து 35 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கோடை காலம் துவங்கியுள்ள நிலையில் ஆவின் ஐஸ்கிரீம் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. பொள்ளாச்சியில் திமுகவினர் பொதுமக்களுக்கு வடை வழங்கி நூதன பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது கருப்பு பணத்தை மீட்டு பொதுமக்கள் வங்கி கணக்கில் 15 லட்சம் ரூபாய் போடுவேன், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவேன், மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவேன் என்று கூறி வெற்றி பெற்ற பின்னர் பிரதமர் மோடி எதையும் செயல்படுத்தாமல் வாயில் வெறும் வடை சுடுவதாக கூறி பொள்ளாச்சி பேருந்து நிலையம் முன்பு நகர திமுக சார்பில் வடை மாஸ்டர் மோடி என கடையை வைத்து பிரதமர் மோடி வடிவிலான முகமூடி அணிந்து பொதுமக்களுக்கு வடை வழங்கி நூதன பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். பொள்ளாச்சி நகர திமுக செயலாளர் நவநீத கிருஷ்ணன் தலைமையில் திமுகவினர் உளுந்து வடையை பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கினர். இதில் நகர துணை செயலாளர் தர்மராஜ் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடந்த தேர்தலிலே வங்கி கணக்கில் 15 லட்சம் போடுவேன், தமிழ்நாட்டில் இந்தியாவில் அனைத்து இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பை வழங்குவேன், மதுரையிலே எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வருவேன், இப்படி பல்வேறு வாக்குறுதிகளை குறித்து எந்த வாக்குறுதியிலும் செயல்படுத்தாத மோடியை கண்டிக்கும் விதமாக வெறும் வாயில் மட்டுமே வடை சுட்டுக் கொண்டிருக்கின்ற பாரத பிரதமர் மோடியை கண்டிக்கும் விதமாக இன்று பொள்ளாச்சி நகர் பேருந்து நிலையம் முன்பு பொள்ளாச்சி நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே சுமார் 1000 பொதுமக்களுக்கு மோடி வெறும் வாயில் வடை மட்டும் சுடுகிறார் என்பதை உணர்த்தும் விதமாக மக்களுக்கு இலவசமாக வடை வழங்கப்பட்டது. தொடர்ந்து பொய்யான வாக்குறுதிகளை மட்டுமே அள்ளி தெளிப்பதை வழக்கமாக வைத்திருக்கும் மோடியும். சென்னை நங்கநல்லூர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் சொட்டு மருந்து முகாம் நடைபெற்றது. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இன்று குழந்தைகளுக்கான சொட்டு மருந்து முகாம் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சென்னை நங்கநல்லூர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 5 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்றது. முகாமில் 167வது வார்டு கவுன்சிலர் துர்காதேவி நடராஜன் கலந்து கொண்டு தனது குழந்தைக்கு சொட்டு மருந்து அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர்,
போலியோ தினத்தை முன்னிட்டு தமிழகத்தில் 57,84,000 குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து அளிக்க தமிழக முதலமைச்சரால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் அனைவரும் தவறாமல் சொட்டு மருந்து முகாமை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். இன்று போலியோ தினத்தை முன்னிட்டு நமது தமிழகம் முழுவதும் சுமார் ஒரு 57,84,000 குழந்தைகளுக்கு நமது முதலமைச்சர் சுகாதாரத்துறை சார்பாக அனைத்து குழந்தைகளுக்கும் இன்று போலியோ சொட்டு மருந்து கொடுக்க நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு. அதனால் பெற்றோர்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா இந்த முகாமை பயன்படுத்தி கொண்டு அனைத்து குழந்தைகளுக்கும் 5 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் நீங்கள் அனைவரும் உங்களுடைய குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து போட்டுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் வார்டு 167 நங்கநல்லூர் பார்த்தீங்கன்னா மொத்தம் உத்தரமேரூரில் மறைந்த ஜெயலலிதாவின் பிறந்தநாளையொட்டி 100 ஏழை எளிய பெண்களுக்கு சேலைகள் வழங்கப்பட்டது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளையொட்டி உத்தரமேரூர் மத்திய ஒன்றிய கழகத்தின் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக பெருநகரில் உள்ள சிவன் கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம், அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன் ஆகியோர் தலைமையில் மறைந்த ஜெயலலிதாவின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் அதிமுக கொடியேற்றி பொதுமக்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு இனிப்புகளை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவி மற்றும் 100 ஏழை எளிய பெண்களுக்கு சேலைகள் வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் ஆறுமுகம், ஒன்றிய அவைத்தலைவர் கருணாமூர்த்தி, ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் விஜயகுமார் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவையில் பழங்குடியின மக்களுக்கான மாரத்தான் போட்டியில் 600க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். கோவையில் பழங்குடியின மக்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் என்பதை மையமாக வைத்து கோவை கோவில்பாளையம் பகுதியில் ரன் ஃபார் நேட்டிவ் டிரைப்ஸ் என்னும் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. கோவையில் KCT வணிக பள்ளி சார்பாக நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியில் தமிழகம் முழுவதும் உள்ள பழங்குடியினர் மற்றும் தன்னார்வலர்கள், குழந்தைகள் என 600க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அப்படின்ற மேரத்தான் ஒரு 5 கிலோமீட்டர் மேரத்தானுங்க. இது இந்த மண்ணின் மைந்தர்களுக்காக அவங்களே நம்மளோட இன்க்ளூட் பண்ணி அந்த டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மேரத்தான் நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். கல்லார்புதூர் மக்களுக்கு நம்ம 2021 நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மேரத்தான் இந்த வருஷம் தான் முத பண்ணிட்டு இருக்கோம். இது KCT பிசினஸ் ஸ்கூல் மேரத்தான் டைட்டில் பண்ணியிருக்கோம். இந்த KCT பிசினஸ் ஸ்கூல் மேரத்தான் இன் அசோசியேஷன் வித் யங் இந்தியன்ஸ் ரூரல் இனிஷியேட்டிவ்ஸ் இந்த மேரத்தானை இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுல நாங்க 601 என்ட்ரிஸ் நேற்று மதியானம் 12 மணிக்கு முடிச்சிட்டோங்க. 601 என்ட்ரிஸ். இதுல பாத்தீங்கன்னா பல மாவட்டங்கள், தமிழ்நாட்டுல பல மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்கிறாங்க. தென்காசி மாவட்டத்துல இருந்து வந்திருக்கிறாங்க, காங்கேயம்பாளையத்துல இருந்து வந்திருக்கிறாங்க, அவினாஷி திருப்பூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க, மதுரையில இருந்து வந்திருக்காங்க. அப்புறம் அதர் டிஸ்ட்ரிக்ட் பாத்தீங்கன்னா பாலக்காடுல இருந்து வந்திருக்காங்க. மதுரையில் உள்ள தனியார் கல்லூரியில் தமிழ்நாடு தொழில் முனைவு மேம்பாட்டு மையம் சார்பில் சிறப்பு கருத்தரங்கு நடைபெற்றது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் தமிழ்நாடு தொழில் முனைவு மேம்பாட்டு மையம் சார்பில் சிறப்பு கருத்தரங்கு நடைபெற்றது. பெரியார் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் முத்துச்செழியன் தலைமையில் நடைபெற்ற கருத்தரங்கில் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன், தனியார் நிறுவனத்தின் இயக்குனர் பெரிஸ் மகிந்திரவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உசிலம்பட்டியில் தொழில் ரீதியாக வளர்ச்சி பெறும் திட்டங்களை வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களிடம் கோரிக்கையாக முன்வைப்பது குறித்து ஆலோசித்தனர். மேலும் உசிலம்பட்டியில் விவசாயம் மீண்டும் செழிக்கவும், 58 கால்வாய்களுக்கு நிரந்தரமாக தண்ணீர் திறக்கவும், நிரந்தர அரசாணை பெறுவது மற்றும் வரும் தேர்தலில் MP-யாக தேர்வாகும் மக்கள் பிரதிநிதி திட்டங்களை அமைத்து செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கருத்தரங்கில் முடிவெடுக்கப்பட்டது. ஆத்தூரில் சேவை சங்கம், தொழுவ வேளாளர் சங்கம் மற்றும் தனியார் கண் மருத்துவமனை இணைந்து இலவச கண் சிகிச்சை முகாமை நடத்தினர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஆத்தூர் ஆதித்யா அரிமா சங்கம், ஆத்தூர் தொழுவ வேளாளர் சங்கம் மற்றும் தனியார் மருத்துவமனை இணைந்து இலவச கண் சிகிச்சை முகாமை நடத்தினர். துளுவ வேளாளர் சங்க தலைவர் ஆத்தூர் ஸ்ரீராம் துவக்கி வைத்த முகாமில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு கண் இரத்த அழுத்தம், சர்க்கரை அளவு, கிட்ட பார்வை, தூர பார்வை போன்ற குறைபாடுகளுக்கு இலவசமாக பரிசோதனை செய்தனர். மேலும் குழந்தைகளின் பிறவி கண்புரை, மாறுகண், பிறவி கண்ணீர், அழுத்த நோய் மற்றும் மாலைக்கண் நோய்க்கான பரிசோதனையும் நடைபெற்றது. முகாம் ஏற்பாட்டு குழு தலைவர் பாஸ்கரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த முகாமில் அரிமா சங்க நிர்வாகிகள், தொழுவ வேளாளர் சங்க நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல்லில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் நிரஞ்சனாவை மக்களுக்கு அறிமுகப்படுத்தும் அறிமுக கூட்டம் நடைபெற்றது.
திண்டுக்கல் மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக திண்டுக்கல் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் நிரஞ்சனாவை மக்களுக்கு அறிமுகப்படுத்தும் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் இசை மதிவாணன் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர் சைமன் ஜஸ்டின் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அப்போது நாம் தமிழர் கட்சியின் சின்னத்தை வேண்டுமானால் முடக்கலாம், நாம் தமிழர் கட்சியை முடக்க முடியாது எனவும், நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் விழிப்போடு இருக்க வேண்டும், பொதுமக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் கூறினர். நாம் தமிழர் கட்சியினுடைய 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளரை உங்கள் முன் அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். பொறியாளர் பா. நிரஞ்சனா அவர்கள் நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் களம் காண்கிறார். உங்களுடைய மதிப்புமிக்க வாக்குகளை நாம் தமிழர் கட்சிக்கு செலுத்தி வலுச்சேருங்கள். ஒரு நாள் விடுமுறை அன்னைக்கு காலையில எந்திரிச்சு எப்படி ஒரு அலுவலகத்துக்கு வேலைக்கு போவோமோ, எப்படி வயலுக்கு வேலைக்கு போவோமோ, எப்படி திருவிழாவுக்கு கிளம்பி போவோமோ, அது போல காலையில எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு ரெடி ஆகி அப்படியே போய் வரிசையில் நின்று வாக்கு செலுத்திட்டு ஏன் அதுக்கு ஒரு கூலி வாங்கிடுறோம் 1000 ரூபாய். உசிலம்பட்டி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகராட்சிக்குட்பட்ட 5வது வார்டு மலையாண்டி தியேட்டர் எதிரே உசிலம்பட்டி நகராட்சியின் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் வீணாக போகிறது. இதேபோல் தேனி ரோடு முருகன் கோவில் அருகிலும் கவனம்பட்டி சாலையில் நீதிமன்றம் முன்பாகவும் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் வீணாகி வருகிறது. நகராட்சியின் பல பகுதிகளில் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் குடிநீர் குழாய்கள் அடிக்கடி உடைபடும் நிலை உருவாகி வருவதாக கூறப்படுகிறது. உரிய அலுவலர்கள் நேரில் ஆய்வு செய்து உடனுக்குடன் குடிநீர் குழாய் உடைப்புகளை சரி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உத்தரமேரூரில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் அதிமுகவினருக்கும் திமுகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பேருந்து நிலையத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் தலைமையில் நடைபெற்றது. திமுக தலைமை கழக பேச்சாளர் பாடநூல் துறை கழக வாரிய தலைவர் திண்டுக்கல் லியோனி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறித்து விமர்சித்து பேசினார். இதை கேட்டுக் கொண்டிருந்த உத்தரமேரூரை சேர்ந்த குமார் என்ற அதிமுக தொண்டர் எங்கள் தலைவரை பற்றி தரக்குறைவாக பேச வேண்டாம் என கூச்சலிட்டார். இதனால் பேருந்து நிலையத்தில் திமுகவினருக்கும் குமாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இச்சம்பவம் தொடர்பாக பேரூராட்சி திமுக நகர செயலாளர் பாரிவள்ளல் அளித்த புகாரின் பேரில் அதிமுக நகர செயலாளர் உட்பட 2 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இனி வருவது உலக செய்திகள். செங்கடலில் சென்று கொண்டிருந்த ரூபிமர் என்ற சரக்கு கப்பல் கடலில் மூழ்கியது. இஸ்ரேல் ஹமாஸ் போரில் ஹமாஸுக்கு ஆதரவு தெரிவித்து வரும் ஏமனை சேர்ந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடலில் பயணிக்கும் இஸ்ரேல் நாட்டுடன் தொடர்புடைய கப்பல்கள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் கடந்த மாதம் 18ஆம் தேதி ஏடன் வளைகுடா அருகே செங்கடலில் சென்று கொண்டிருந்த ரூபிமர் என்ற சரக்கு கப்பல் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏவுகணைகளை வீசி தாக்கியதில் கப்பல் பலத்த சேதமடைந்தது. தாக்குதலை தொடர்ந்து மாலுமிகள் அனைவரும் மீட்கப்பட்ட நிலையில் கப்பல் அதே பகுதியில் தத்தளித்துக் கொண்டிருந்தது. இந்நிலையில் அந்த கப்பல் நேற்று கடலில் மூழ்கியது என்ற தகவலை ஏமன் அரசு தெரிவித்துள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். சென்னையில் நடைபெற்று வரும் 10வது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரில் சென்னை ஒடிசா அணிகள் இன்று மோதுகின்றன. 12 அணிகள் இடையிலான 10வது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடர் பல்வேறு நகரங்களில் நடந்து வருகிறது. இந்நிலையில் சென்னை நேரு ஸ்டேடியத்தில் நடைபெறும் லீக் ஆட்டத்தில் முன்னாள் சாம்பியனான சென்னையின் FC அணி ஒடிசா FC அணியுடன் இன்று மோதுகிறது. சென்னை அணி இதுவரை 16 ஆட்டங்களில் ஆடி 4 வெற்றி 3 டிரா 9 தோல்வி என 15 புள்ளிகளுடன் 11வது இடத்திலும், ஒடிசா 17 ஆட்டங்களில் ஆடி 10 வெற்றி 5 டிரா 2 தோல்வி என 35 புள்ளிகளுடனும் முதலிடத்தில் இருக்கிறது. இந்நிலையில் நடப்பு தொடரில் ஏற்கனவே ஒடிசாவிடம் 0-2 என்ற கோல் கணக்கில் தோற்று இருந்த சென்னை அணி பதிலடி கொடுக்க தீவிரம் காட்டும் என ரசிகர்களால் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
பிரதமர் மோடி நாளை சென்னை வருகையை முன்னிட்டு 5 அடுக்கு பாதுகாப்பு பணிகள் தீவிரம். போலியோ இல்லா சமுதாயம் தொடர குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்குங்கள், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள். ஒடுக்கப்பட்ட மக்களை காத்தவர் ஐயா வைகுண்டர், தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி எக்ஸில் பதிவு. புதுச்சேரி மக்களவை தொகுதி பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது, முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. குழந்தைத்தனமான காரணத்தை கூறாமல் மதுரை எய்ம்ஸ் பணிகளை மத்திய அரசு விரைந்து முடிக்க வேண்டும், அமைச்சர் மா சுப்பிரமணியன் வலியுறுத்தல். நாட்டின் தேசிய மலர் என கூறப்படும் தாமரை சின்னத்தை ஏன் ஒரு அரசியல் கட்சிக்கு ஒதுக்கினீர்கள், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. திரிணாமுல் காங்கிரசுடன் கூட்டணிக்கான கதவுகள் இன்னும் திறந்தே உள்ளன, காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் அறிவிப்பு. என் வாழ்க்கை மலர் படுக்கையால் ஆனது அல்ல, மகனின் உருக்கமான பேச்சை கேட்டு கண் கலங்கிய முகேஷ் அம்பானி. ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல், செங்கடலில் மூழ்கிய கப்பல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.